ஹலோ எவ்ரிவன். நம்ம டெய்லியும் டிஸ்கிரிப்டிவ் டைப் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டே இருக்கோம். ஸோ இன்னைக்கு அடுத்த கொஸ்டின் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எலிஃபென்ட் காரிடார்ஸ் இன் இந்தியா அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ எலிஃபென்ட் காரிடார்ஸ் ரிலேட்டடாக நமக்கு ரீசெண்டாக தமிழக அரசாங்கம் பார்த்தோம்னா ஒரு கமிட்டி போட்டிருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு இந்த கொஸ்டின் அப்படிங்கிறது ஃபேம் ஆயிருக்கு. பொதுவாகவே எலிஃபென்ட் காரிடார்ஸ்னா என்ன, இந்தியாவில் என்ன எலிஃபென்ட் காரிடார்ஸ்லாம் இருக்கு, தமிழ்நாட்டில் எவ்வளவு இருக்கு, ரீசெண்டாக கமிட்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாகவே எலிஃபென்ட் காரிடார்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, a narrow strip of natural habitat that connect larger forest or protected areas அப்படிங்கிறதான். ஓகேங்களா? ஸோ ஒரு நேரோ ஸ்ட்ரிப் ஆஃப் லேண்ட், யானை வழித்தடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. காரிடார்ஸ் அப்படின்னா வழித்தடங்கள். ஸோ ஒரு ஸ்மால் பேசேஜ் ஆஃப் லேண்ட் தான். ஓகேங்களா? ரெண்டு பிக் ஃபாரஸ்ட்டை கனெக்ட் பண்ணக்கூடிய, இல்லை ரெண்டு ப்ரொடெக்டட் ஏரியாஸை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரோ ஸ்ட்ரிப் ஆஃப் லேண்ட் தான் நம்ம எலிஃபென்ட் காரிடார்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல எலிஃபென்ட்ஸ் பார்த்தோம்னா தே மூவ் ஃப்ரீலி அண்ட் சேஃப்லி. ஓகேங்களா? இதுதான் எலிஃபென்ட் காரிடார்ஸ் அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷன். அதுதான் நம்ம இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிறதுல கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ நீட் ஃபார் எலிஃபென்ட் காரிடார்ஸ், எதுக்காக இந்த யானை வழித்தடங்கள் அப்படிங்கிறது தேவைப்படுகிறது அப்படின்றத பார்த்தோம்னா நம்மளே சொல்லலாம். இந்த யானைகளை வந்து நம்ம பாதுகாக்கிறதுக்காக, இந்த மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறத கம்மி பண்ணுறதுக்காக, அந்த யானைகள் அப்படிங்கிறத பார்த்தோம்னா நமக்கு கல்ச்சுரலி சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. ஸோ அதை நம்ம பாதுகாக்கணும், நம்ம பயோடைவர்சிட்டியை பாதுகாக்கணும். இந்த மாதிரியான காரணங்களுக்காக நமக்கு இந்த யானை வழித்தடங்கள் அப்படிங்கிறது தேவைப்படுது. சரிங்களா? ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம். ஹேபிடட் ஃப்ராக்மெண்டேஷன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஹேபிடட் ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த அர்பனைசேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ், ஏன் அக்ரிகல்ச்சர் உட்பட பார்த்தோம்னா நமக்கு எலிஃபென்ட்டோட ஹேபிடேட் அப்படிங்கிறது அந்த காடுகளை நம்ம ஊடுருவிக்கிட்டே போறோம். சரிங்களா? ஸோ இந்த ஹேபிடேட் ஃப்ராக்மெண்டேஷன் அப்படிங்கிறதுனால நமக்கு யானை வழித்தடங்கள் பாதிக்கப்படுது. அப்ப அதெல்லாம் நம்ம கம்மி பண்ணணும். அதுக்காக தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த காரிடார்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு பாப்புலேஷனையும் அந்த விலங்குகளையும் வந்து பிரிச்சு கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ விலங்குகள் வந்து மனிதர்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு வரமாட்டாங்க. சரியா? ஸோ அதுக்காக தான் இந்த ஹேபிடேட் ஃப்ராக்மெண்டேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஹேபிடேட் ஃப்ராக்மெண்டேஷனை நம்ம கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது. சரிங்களா? அடுத்தது ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட், மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் ஏற்படக்கூடிய இந்த மோதல்களை தடுக்கிறதுக்காகவும் தேவைப்படுது. அடுத்து ஜெனட்டிக் டைவர்சிட்டி அப்படிங்கிறத மெயின்டைன் பண்றதுக்குமே நமக்கு இந்த எலிஃபென்ட் காரிடார்ஸ் அப்படிங்கிறது, பொதுவாகவே இந்த அனிமல் காரிடார்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது. அதே மாதிரி ரெடியூசிங் ஆக்சிடென்டல் டெத்ஸ், நமக்கு இந்த யானை வழித்தடங்கள் மீது ஆக்கிரமிப்பு பண்ணப்பட்டு நிறைய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது நிறைய நடந்துட்டு இருக்கு. இதனால என்ன ஆகுது, யானைகள் அவங்களுடைய அந்த பிரதானமான வழித்தடங்களை விட்டுட்டு திசை மாறி வரனால நமக்கு ட்ரெயின்ல அடிபட்டு யானைகள் இறந்து போறது, நமக்கு மனிதர்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது இல்லையா? ஸோ அதுதான் இந்த ஆக்சிடென்டல் டெத் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுமே ஒரு முக்கியமான விஷயமாக நமக்கு இருக்கு. சரிங்களா? ஸோ இந்தியாவில் இந்த யானை வழித்தடங்கள் என்னென்ன மாநிலங்கள்ல எப்படியெல்லாம் பரவி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். கிட்டத்தட்ட பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்கால்ல தான் இந்தியாவிலேயே அதிகமான யானை வழித்தடங்கள் அப்படிங்கிறது இருக்கு. வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 26 யானை வழித்தடங்கள் அப்படிங்கிறது இருக்கு. இந்தியாவில் பார்த்தோம்னா இருக்கக்கூடிய யானை வழித்தடங்களின் எண்ணிக்கையில சதவீதத்துல 17% பார்த்தோம்னா நமக்கு வெஸ்ட் பெங்கால்ல தான் இருக்கு. அடுத்தது ஈஸ்ட் சென்ட்ரல் இந்தியா அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு 52 காரிடார்ஸ் இருக்கு. ஈஸ்ட் சென்ட்ரல் இந்தியா நிறைய மாநிலங்கள், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் ஏதாச்சும் சேர்த்து தான் நமக்கு சொல்றாங்க. ஸோ 35% கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 52%, 52 காரிடார்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. நார்த் ஈஸ்ட்ல பார்த்தோம்னா 48 காரிடார்ஸ் இருக்கு. சவுத் இந்தியாவில் பார்த்தோம்னா 32 காரிடார்ஸ் இருக்கு. நார்த் இந்தியாவில் பார்த்தோம்னா 18 காரிடார்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ரீஜன் வைஸ் பிரிச்சிருக்காங்க. ஸ்டேட் வைஸ் பார்க்குறப்ப வெஸ்ட் பெங்கால்ல தான் அதிகமாக இருக்கு. ஸோ இவங்களுடைய சிக்னிஃபிகன்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் எலிஃபென்ட் காரிடார்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் அப்படிங்கிறது ஏற்படும். ஓகேங்களா? ஸோ நம்ம எலிஃபென்ட்ஸை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணாம ஒரு எலிஃபென்ட் காரிடார் அப்படின்னு கொண்டு வரப்ப எலிஃபென்ட் மட்டுமே அந்த வழித்தடங்கள்ல போக போறது கிடையாது. நிறைய விலங்குகள் எல்லாமே போக போகுது. இதனால என்ன ஆகுது, நமக்கு ஹியூமனோட இருக்கக்கூடிய அந்த இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது கம்மியாகுது. நம்மளுமே அந்த இடத்துல போய் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம். ஸோ தட் நமக்கு பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் அப்படிங்கிறத கொண்டு வர முடியும். சரிங்களா? அடுத்தது எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறத நம்மளால பார்த்துக்க முடியும். அடுத்ததா பார்த்தோம்னா லீகல் அண்ட் கல்ச்சரல் இம்பார்ட்டன்ஸ். நமக்கு லீகல் இம்பார்ட்டன்ஸ்ல பார்த்தோம்னா எலிஃபென்ட்ஸை வந்து வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 கீழே ஷெட்யூல் 1க்கு கீழே நம்ம ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நம்ம என்ஹான்ஸ் பண்ண முடியும். அந்த எலிஃபென்ட்டோட ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறத என்ஹான்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ரிலீஜியஸ் சிக்னிஃபிகன்ஸ் அப்படிங்கிறதுமே நமக்கு எலிஃபென்ட்ஸ்க்கு இருக்கு. ஸோ எக்கோ டூரிசம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு நல்லா மெயின்டைன் பண்ணி இருக்கக்கூடிய அந்த யானை வழித்தடங்கள்ல பார்த்தோம்னா அதிகமான சுற்றுலா அதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். பொதுமக்கள் வந்து தூரத்திலிருந்து பார்வையிடுவதற்கான அந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுத்த முடியும். ஸோ அதுதான் அந்த எக்கோ டூரிசம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது கிளைமேட் சேஞ்ச் மிட்டிகேஷன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ
நமக்கு இந்த யானைகள் வாழக்கூடிய பகுதிகள்லாம் பார்த்தோம்னா நமக்கு அந்த இடத்துல எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். இது கிளைமேட் சேஞ்சை வந்து ஃபைட் பண்றதுக்கும் யூஸ் ஆகும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அடுத்ததா பார்த்தோம்னா எலிஃபண்ட் காரிடார்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடுன்னு பார்க்குறப்ப முதல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யானைகளின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? 2017 எடுக்கப்பட்ட அந்த எலிஃபண்ட் சென்சஸின் படி பார்க்குறப்ப நமக்கு 2761 எலிஃபண்ட்ஸ் வந்து இருந்திருக்கு தமிழ்நாட்டில். இதுவே நமக்கு 2023 எடுக்கப்பட்ட சென்சஸ் படி பார்க்குறப்ப தமிழ்நாட்டில் மட்டும் 2961 எலிஃபண்ட்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எலிஃபண்ட் காரிடார்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ப்ராஜெக்ட் எலிஃபண்ட் கீழே மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டில் எவ்வளோ எலிஃபண்ட் காரிடார்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 20 எலிஃபண்ட் காரிடார்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் 15 பார்த்தோம்னா தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய எலிஃபண்ட் காரிடார்ஸ். சரிங்களா? மீதி 5 எலிஃபண்ட் காரிடார் பார்த்தோம்னா கேரளா கர்நாடகாவோட நமக்கு இன்டர்ஸ்டேட் காரிடார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறது மொத்தம் 20, அதில் 15 பார்த்தோம்னா தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கு, 5 பார்த்தோம்னா இன்டர்ஸ்டேட் காரிடார்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சிடும். ஓகேங்களா? சமீபத்தில் ஒரு தமிழக அரசாங்கத்தினால ஒரு கமிட்டி போடப்பட்டுச்சு அப்படிங்கறத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த கமிட்டி பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாகநாதன் அப்படிங்கிற கமிட்டி. ஓகேங்களா? ஸோ இந்த நாகநாதன் தலைமையிலான குழு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் அதிகமான இந்த யானை விபத்துகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுட்டே இருக்கு. அதனால தமிழ்நாட்டில் எவ்வளவு யானை வழித்தடங்கள் இருக்கு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கமிட்டி படி பார்க்குறப்ப தமிழ்நாட்டில் 42 யானை வழித்தடங்கள் இருக்கிறதாக நமக்கு அறிக்கையில சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒரு ரிப்போர்ட் அப்படிங்கிறத மக்கள் கருத்து கேட்பதற்காக தமிழக அரசாங்கம் இந்த குழு வந்து சமர்ப்பிச்சிருந்தாங்க. இதனால நிறைய பேக்லாஷ் அப்படிங்கிறது வந்துச்சு, நிறைய எதிர்ப்புகள் அப்படிங்கிறது தெரிவிக்கப்பட்டுச்சு. ஏன்னா நம்பர் ஆஃப் காரிடார்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்பர் ஆஃப் காரிடார்ஸ் இன்க்ரீஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய கிராமப்புறங்கள் அந்த காரிடார்ஸ்குள்ள வர்றதாக நமக்கு குற்றச்சாட்டப்பட்டிருக்கு. அதே மாதிரி விவசாய நிலங்கள் அந்த காரிடார்ஸ்குள்ள வரதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. ஸோ ஒரு இடத்துல காரிடாரை சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே பெருசாக பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இதனால தான் பெரிய ஒரு பேக்லாஷ் அப்படிங்கிறது வந்திருக்கு, பெரிய எதிர்ப்பு அப்படிங்கிறது கிளம்பி இருக்கு. எதிர்கட்சிகளுமே நிறைய எதிர்த்து இருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுதான் நம்ம பார்க்குறோம். ஸோ கன்க்ளூஷன் அப்படிங்கிறது எலிஃபண்ட் காரிடார்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் கண்டிப்பாக நம்ம என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக ஒரு தடவை பார்த்து வச்சுருக்கோங்க. எலிஃபண்ட் காரிடார்ஸ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ரீசெண்டாக ஒரு பெரிய சர்ச்சையாகவே போச்சு. சரியா? ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. PDF அட்டாச் பண்ணியிருக்கோம். நாளைக்கு 2 கொஸ்டின் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.